ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 10-15 செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண நல்லா நுர பொங்க வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பீட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்து 3 அளவு பங்காக கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் நோ பேக்கிங் பவுடர், நோ பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் 1 கப் மாவு, 1/2 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம். பாருங்கள், 3 பங்காக சர்க்கரை கொஞ்சமாக போட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்தது நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் 2 டீஸ்பூனு. அப்புறம் கொஞ்சமாக மாவு மெதுவாக அப்படியே கட் அண்ட் ஃபோல்டரில் அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்மளுக்கு மெதுவாக அப்படியே திருப்பிக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே ஒரு ட்ரே எடுத்து அதில் மாவு அப்ளை பண்ணி போட்டோடனே நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நம்ம தட்டி விட்ருக்கலாம். நான் ஒரு மைக் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நல்லா இது பண்ணிவிட்டேன். 180 டிகிரிக்கு 30 நிமிஷம் வச்சு நான் கேக் செஞ்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா இல்லாமல் எக்கு, 1 கப் மாவு, 1/2 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் வச்சு செஞ்சுருக்கிறது எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.